என்னோட பைக்கை 10,000 சேல் பண்றதா ரொம்ப மெயில் சென்ட் பண்றேன். அதே நேரத்துல நீங்க என்கிட்ட வந்து உங்களோட பைக்கை 10,000 எடுத்துன்னு சொல்றீங்க. ஹலோ நண்பர் சிஸ்டர்ஸ், நான் நண்பர் மோகன் ராஜ். இதுதான் நம்ம கிராஸ் ஆஃபர்னு சொல்லுவோம். இன்னொரு ஆஃபர் வந்து மேக் பண்ணிருக்காங்க ஒரு பார்ட்டி. அதே சேம் ஆஃபரை நீங்களும் மேக் பண்றீங்க. பட் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்க அந்த ஆஃபரை மேக் பண்ண சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கான ஆஃபர் சேம் டைம் ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு வேல்யூ அக்செப்டன்ஸ் கிடையாது. ஆனா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு நம்ம லேண்ட்மார்க் கேஸ்ல பாக்கணும்னா டின் வெர்சஸ் ஹாஃப்மேன் அண்ட் கம்பெனி 879 கேஸ் இது. டின்ன்றது ஹாஃப்மேன் கம்பெனிக்கு லெட்டர் எழுதினாங்க. அவங்ககிட்ட இருக்க 800 டன்ஸ் ஆஃப் அயனை வந்து நான் பர் டன் 69 ஷில்லிங்ஸ் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷில்லிங்ஸ்லாம் வந்து பிரிட்டன்ல இருக்க 1.2 அந்த மாதிரி லாங்குவேஜ் சொல்றாரு. ஆஃப்லைன் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு லெட்டர் எழுதினாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா டின்னுக்கு தான். எங்கிட்ட இருக்க அந்த 800 டன்ஸ் வந்து பர் டன் வந்து 69 ஷில்லிங்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சேம் ஆஃபர் அவங்களும் மேக் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு லெட்டரும் வந்து போஸ்ட்ல வந்து க்ராஸ் ஆகுது. அட் சேம் டைம் ரெண்டு பேருக்கும் சென்றடையுது. இங்க என்ன இஷ்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா டின்னு ஒரு ஆஃப்லைன் கம்பெனி மேல வந்து சீவ் பண்றாங்க. இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சேம் ஐடென்டிக்கல் ஆஃபர் தான் மேக் பண்ணிருக்காங்க. சோ அதனால இது வந்து ஒரு வேலிடான அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க.